ராகுலின் பேச்சுக்கு பாஜகவினரே கைத்தட்டிய சம்பவம். பெரும் அவமானத்தில் பிரதமர் மோடி. மக்களவையில் நடந்த பரபரப்பு சம்பவம். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு பின் தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அப்போது பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நீட் மோசடி குறித்து தனி விவாதம் நடத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை அகற்றப்படுவது போன்ற விவகாரங்களில் முடிவு எடுக்கப்படும் முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் அமைந்த கமிட்டியிடம் ஆலோசிக்க வேண்டும். ஆனால் அரசு ஆலோசனை நடத்தாமல் முடிவெடுத்துள்ளது. எனவே அம்பேத்கர், காந்தி, சிவாஜி சிலைகளை மீண்டும் பழைய இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் நீட் மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் பேசினால் பிரதமர் மாங்கல்யத்தை பற்றி பேசுகிறார். மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக பிரச்சனை நீடிக்கும் நிலையிலும் பல நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்களோ மணிப்பூர் செல்ல மறுக்கிறாராம். மக்கள் பிரச்சனைகளை பிரதமரும் பேசுவதில்லை, பாஜகவும் பேசுவதில்லை என்பதுமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் இதனை ஏற்றுக்கொள்ள இயலாத பாஜகவினர் பதில் இல்லாத காரணத்தால் மல்லிகார்ஜுன் கார்கே பேசிக்கொண்டிருக்கும் போதே வீண் முழக்கமிட்டு இடைமறித்தனர். எனினும் மல்லிகார்ஜுன் கார்கே தனது பேச்சை இடைவிடாது 400 இடங்களை கைப்பற்றுவோம் என முழக்கமிட்டவர்களுக்கு இன்று 240 இடங்கள் தான் பிடிக்க முடிந்துள்ளது. பாஜக திட்டங்களை மக்கள் ஏற்கவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது என தனது உரையை முடித்து செய்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜக அரசின் அலட்சியம் மற்றும் வன்முறைவாத அரசியல் போக்கை வேறு பிரித்து காட்டினார். அந்த வகையில் இந்து மத கடவுளரும் மத குருமார்களும் போதிப்பது அகிம்சையைத்தான். ஆனால் பாஜக இம்சையையும் வெறுப்பையும் பொய்களையும் போதிக்கிறது. இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் மோடி இந்து அல்ல, பாஜகவோ RSSஓ இந்துக்களுக்கானவை அல்ல என்றும் ராகுல் காந்தி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் உயிரியலாக நான் பிறக்கவில்லை என்றும் கூறும் பிரதமர் மோடி காந்தி இறந்து விட்டதாகவும் சினிமா மூலமே காந்தியை பற்றி மக்களுக்கு தெரிய வந்ததாகவும் கூறியிருக்கிறார். கடவுளுக்கு காந்தி பற்றி தெரியவில்லையா? மணிப்பூரை பற்றி இன்று வரை இந்திய பிரதமர் பேசவே இல்லையே. மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா? இந்தியாவின் மாநிலங்களில் மணிப்பூரும் ஒன்று என்பதை பிரதமர் மறந்துவிட்டாரோ என்னவோ என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மணிப்பூர் இருப்பதாகவே நினைக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி பேசியது மோடியை பெரும் அடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மோடி அவர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இம்முறை குஜராத் மாநிலத்தில் வெல்லப்போவது இந்தியா கூட்டணி தான், வீழப்போவது பாஜக என்று ராகுல் காந்தி பேசியது மோடிக்கு பதிலடி கொடுப்பதாகவே இருந்தது. மேலும் அது மட்டுமில்லாமல் மக்களவையில் ஒரு சில விஷயங்கள் ராகுல் காந்தி பேசும்போது பாஜக எம்பிக்கள் அவர்களை அறியாமலேயே கைத்தட்டி விட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம் பிரதமர் மோடி அவர்கள்.